ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோல் செதுக்கி ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை ஒரு பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஃபுல் பொட்டேட்டோவும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். மறக்காமல் குக்கிங் அண்ட் எஃப்எஃப் கேமிங் சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தடியாக கட் பண்ணிடக்கூடாது, நல்லா கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணதை அதை எடுத்து ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அலசிக்கலாம். நல்லா பண்ணதுக்கப்புறம் கிளாத்தில் எடுத்து அந்த எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட இதையும் தூக்கி போட்டுக்கலாம். நல்லா காய விட்டுக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரையை போட்டுக்கலாம். நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இருக்கும். இப்போ ரெய்னி சீசன்னால அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கனால தான் நம்மளுக்கு இந்த ரெய்னி சவுண்ட்னா கேட்குது. அதெல்லாம் வேணான்றியா? இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 2 வாட்டி பொரிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி பொரிச்சா இதாக இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு வாட்டி பொரிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்து மறுபடியும் இன்னொன்று வாட்டி பொரித்து நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக எடுத்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பு கொட்டிக்கலாம். ஏன்னா சாஸ் சேர்த்தா கொஞ்சம் இதாகிறனால மிளகாத்தூள் உப்பு கொட்டிக்கலாம். உங்களுக்கு சாஸ் தேவைன்னா சாஸ் ஓரமாக வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூளும் உப்பும் கொட்டிக்கிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு பிசைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் வேணுமோ அந்தளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பரட்டிக்கலாம். அதற்கப்புறம் சாஸை எடுத்து அழகாக டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.